வெயிட் செகண்ட் பண்ணிருக்குமா சம்திங் சாங்கா நம்ம டேய் என்ன நாங்க எதுவுமே பண்ணல நீ போடா அப்படியே திரும்பி பார்க்காம போக்கறா ஓடிடுவோமா ஹாய் எம்டிஸ் இன்னைக்கு நம்ம வந்து ஒரு பெரியன்ற கேம் தான் அனுப்புறோம் 911 பெரி ப்ரே இது என் வாயில நுழையவே மாட்டேங்குது இது ஒரு கோஸ் கேம் மாதிரி गाइस இது வந்து நம்ம எவ்வளவு டைம்க்குள்ள பிடிக்கணும்ன்றது தான் இந்த வீடியோ கொஞ்சம் ஷார்ட்டா தான் இருக்கும்னு நினைக்கிறேன் வாங்க போலாம் இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எல்லாம் பண்றேங்க எல்லாமே பண்றீங்க ஓடிட்டு இருக்காங்க சப்போர்ட் உங்களுக்கு தேவை கீழே வந்துட்டா யாரோ ஒன்று தூக்கிட்டு போறாங்கன்னு நினைக்கிறேன் பார்க்குறோம் யாராதான் பண்ணி பண்ணி சட்டை போட்டுருக்கு பெல்ட் போட்டுருக்கு வேற ஒரு கேம் விட்டு வைக்க மாட்டாங்க என்னது இது இதான் நம்ம இருக்கிற இடம் ஐஸ்கிரீம்ல வந்த மாதிரி இல்ல அடிச்சு வைப்பானுங்க அதே மாதிரி தான் இருக்குது தெரிஞ்ச மாதிரியா அதே மாதிரி தான் வைப்பானுங்க இந்த கேம் கொஞ்சம் தெரியும் அதனால நான் அதை வச்சு ஆட போறேன் ஆனா இவனுக்கு ஒண்ணுமே தெரியாது இந்த கேம் பத்தி இப்போதான் ஆட போறான் இந்த கேம் வந்துட்டான் ஏதோ கேம் வீடியோ போடுறீங்க ஓபன் பண்ணியாச்சு இப்போ நம்ம டக்குன்னு ஓபன் பண்ணி எல்லாத்தையும் கண்டுபிடிக்கணும் இருந்தாலும் கிரானி வருது கிரானி ஒரு வாட்டி போட்டுடலாம் ஆமா போட்டுடலாம் சப்போர்ட் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பா போட்டுடலாம் கமெண்ட் செக்ஷன்ல கொடுத்துருங்க என்ன வேற என்ன கேம் போடலாம் சாவி இருக்குதுங்க எனக்கு இந்த சாவி இருக்குது மட்டும் தான் தெரியும் ஏன்னா இது வரைக்கும் தான் ஆடினேன் இந்த சாவி சவுண்ட் கேக்குது அவன் வந்துட போறான் வந்துருவான் என்ன நம்ம என்ன பண்ணணும் டக்குன்னு எல்லாத்தையும் மூடணும் எதுக்கு அவன் தடையை ஒன்று கூட விட்டவே கூடாது ஏய் மூடிட்டு திருப்பி நம்ம இதுக்குள்ள போய் உட்காந்துடணும் கேமோட கான்செப்ட் புரிஞ்சிருக்கு இதே மாதிரி தான் நம்ம ஒரு வாட்டி வெளியில இருந்து திருறதுக்கு வரப்பல உள்ள இருந்து திருண்டு போக போறோம் ஏய் எனக்கு ஒரு ஐடியா இருக்குடா நானா தான் அந்த கண்ணாடி வச்சுட்டு வெளில ஓடிடுவேன்டா கண்ணாடி ஓடி ரோவரே கையில இருந்து உடைக்க முடியாது ஆனா கண்டிப்பா உடைக்க விட மாட்டானுங்க வந்துட்டானா உள்ள பஞ்சு மூஞ்சி வாங்கி நான் ஒரு தடையுமே உள்ளேடா டேய் நான் ஒரு தடையுமே உள்ளேடா இன்னும் ஸ்கேம் மாதிரி இருக்கான் டேய் என்ன பண்றாங்க டேய் என்னடா பண்றாங்க நம்ம தடையுமே உள்ளலையே கதவை தந்தணும் வேற எதனா விட்டோமா ஊசி குத்திட்டான்டா இந்த 3 லைஃப் தான் நம்மளுக்கு இருக்குது 3 லைஃபும் இல்லைன்னா இது நான் இங்கே பார்த்த மாதிரியே இருக்கானா இந்த கேமா ஆமா நம்ம அன்னைக்கு ஒரு தடவை பிசியில் ஆடணுமே அந்த கேம் தான் ஜனல் இருந்தா நானா தான் வச்சுட்டு ஏய் அவ்வளோதானா எஸ்கேப் பண்ணிட்டோம் ஓச்சா முடிச்சா so bad கிளாஸ் நம்மள குத்திச்சு போல சரி ஓட்றோம் ஓடுறோம் பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டோம் பின்னாடி திரும்பி பக்கம் ஓடிடுறா திரும்பி பார்க்காத ஆனா நான் எதோ தூக்கின்னு போற மாதிரி இருக்கா இல்ல அவனால இதுக்கு மேல முடியாதான் எதுக்கு பிளட் ஓ கண்ணாடி ஐயோ அது மாதிரி எனக்கு என்ன இவனுக்கு கூட தெரியல ஐயோ Poor silly boy. என்ன நினைச்சுனுங்கறான் அவன் ஓ நம்ம சாவறது பர்பஸ்லயே அவன் நம்ம வச்சு ஏதாவது பண்றதுதான் சரிதான் லாஸ்ட் டைட் டப்பு முடிக்கலாம் வாங்க அதனால எவ்வளவு ஃபாஸ்டா முடிக்கலாம் என்ன இந்த வீடியோ கொஞ்சம் ஷார்ட்டா தான் இருக்கும் மன்னிச்சுக்கோங்க இல்ல செகண்ட் பார்ட் வேணும்னா கூட நம்ம இத ஸ்பீட் ரன் பண்ணோம் வீரனே டக்கு ஓபன் தடையே மூட கூடாது கீழே க்ரோபர் வந்துருக்கும் அண்ணா தான் கண்டுபிடிச்சான்னு நினைக்கிறேன் இங்க சாவி இருக்கும் கீழே க்ரோபர் வந்துருக்குறாங்க இல்லையே டக்கு நம்ம சாவி வச்சு திறக்கலாம் வந்துட்டாடா நம்ம எந்த தடையும் விட்டுருவோம் பார்ப்போம் ஒண்ணுமே பண்ணல உள்ள வந்துடலாம் ஒரு க்ரோபர் இருந்துச்சு அது எங்க அதுவும் எனக்கு தெரியல அதுதான் அண்ணா தான் கண்டுபிடிக்கிறான்னு நினைக்கிறேன் அவன் நம்ம உட்காந்துப்போம் ஓகே கண்டிப்பா இந்த வாட்டி கண்டுபிடிப்பான்னு நினைக்கிறேன் ஏன்னா இல்ல ஓகே கரெக்டாக தான் இருக்குது நம்மளால முடிஞ்சதான் பண்ணியிருக்கோம் கையில் எதுவுமே வைக்காம இருப்பான் இப்போ பாரு இப்போ கண்டுபிடிக்க மாட்டான் கையில் கீ வச்சிருந்தா தான் கண்டுபிடிச்சான்னு நினைக்கிறேன் அப்படி கூட இருக்கலாம் ஓப்பன் பண்ணான் இன்னும் ஸ்கேம் வெள்ளன்றான் வெயிட் செகண்ட் பண்ணிருக்குமா சம்திங் சாங்கா நம்ம டேய் என்ன நாங்க எதுவுமே பண்ணல நீ போடா அப்படியே திரும்பி பார்க்காம போக்கறா ஓடிடுவோமா
I got you. முடிச்சிட்டான்டா. ஆடு முடிஞ்சிச்சு. திருப்பி ஊசி குத்த போறான். குத்துறா. குத்துறா. என்னடா யோசிச்சுருக்க? குத்திட்டாங்க. இன்னும் 2 HP தான் இருக்குது. நீ வேற டப்பு டப்பு நான் போக போறேன். கையில கீ இருக்கு. ஏய் எனக்கு தெரிஞ்சு இந்த இது திறக்கிற சத்தம் கொடுக்க கூடாது போல. ஆனா நம்ம ஃபர்ஸ்ட் கூப்பிடவே கூடாது போல. அமைதியா போகணும். சாவியை திறந்து பொறுமையா வச்சு திறக்கணும். பொறுமையா போகணும். எங்கேயோ போத்துடக்கூடாது. ஏய் இங்க என்னமோ வச்சிருக்கானுங்கடா. இது மிதிக்காம போலாம்டா. சரி இங்க இருக்கா? சவுண்ட் வருது. அவன் வரான்னு நினைக்கிறேன். அவன் வந்தானே இப்போ எங்க ஓடிடுவே நீ? அவன் வர மாட்டான் இந்த டைம்ல. நம்ம ஏதாவது சவுண்டு கொடுத்தாதான் வருவான். அப்படியா? அது வரைக்கும் நீ தூங்கின்னு இருப்பானா? பரப்பமா சவுண்டு கேட்கணுமோ? போச்சு. சவுண்டு கேட்டுச்சு. ஐயோ நம்ம ஃபர்ஸ்ட் இன்னும் வரல. நல்ல வேலை. அப்படியே முடியல. வரல. நான் தான் சவுண்டு போட்டுருக்கேன் போல. என்னது இல்லை என்னது இது ஏதோ கேஸ் மாதிரி இருக்கு. பாஸ்வேர்டு நோ பவர். பவர் வேணுமா? ரொம்ப நம்ம இங்கேருந்து ஏதாவது பவர் இருக்கணும் போல. பேட்டரியா இது? பேட்டரி அப்போ நான் பவர் செட் பண்ண முடியுமா? நோ பவரா? நான் பேட்டரி வச்சிருக்கேன். வேற எங்கேயும் செட் பண்ண முடியுமா பாரு? பின்னாடி ஒருவேளை நம்ம இது ஃபுல்லா நிறைய பேட்டரி எடுத்து சுத்தி பாருடா. எடுத்து சுத்தியா பின்னாடி எங்கேயா செட் பண்ண முடியுதா பாரு? டோருக்கு தான். ஆமாண்டா செட் பண்ணு. ஒழுங்கா செட் பண்ணு. அவ்வளோதான் செட் பண்ணிட்டேன். இப்போ வேலை செய்யணும்னு நினைக்கிறேன். வேலை செய்யணும். வச்சு என்ன பண்ணுறது? ஒன்றும் பண்ண முடியாது. இந்த பட்டன் ஒன்லி ஷார்ப் ஸ்க்ரூ. இந்த ஸ்க்ரூ கழட்டுற மாதிரி ஏதாவது கிடைக்கணும் போல. ஸ்க்ரூ வேணும் நம்மளுக்கு. இப்போ ஸ்க்ரூ எங்கன்னா போய் தர்றது? பரவாயில்ல. அந்த மெதிச்சிட மட்டும் கூடாது. எதுக்கு? அவன் யூடியூப் சேனலை பார்த்து அந்த மெடிச்ச பிறகு பின்னாடி துரத்துன்னு வந்தான் அவன். ஸ்க்ரூ ஏன்னா கிச்சனில் வைப்பானா? அதான் எனக்கு தெரில. ஏதாவது வேற ஏதாவது இருந்துச்சுன்னா அந்த பேட்டரியே வச்சான். ஸ்க்ரூ வைக்க மாட்டேன். டோர்லாம் வீணாக தட்ட வேணாம். மேலே போயிடல. நம்ம மேலே இருக்க போகிறான்டா. அவன் வீட்லேயே இருக்க மாட்டானே இப்போ? தெரியலையே. நான் அந்த கேமே இப்போ தான் ஒரு செகண்ட் டைம் வருது. அப்படியே அடையாளம் தெரியாம ஸ்க்ரூ அது ரஸ்டட் கிளாஸ் கட்டது தூர போட்டு கட்டிங் டேட் இத வச்சு இத கட் பண்ண முடியுமா? கட்டிங் டேட் டேய் நீ வேற கம்முனுடா. தொட்டதா ஆயிரும். வரான்னு நினைக்கிறேன். அவன் வரல. வந்தா இங்க டைமர் ஓடும். நம்ம என்னென்னமோ திறந்து வச்சுக்கோண்டா. கண்டிப்பா கண்டுபிடிச்சிருவான். நாளையே திறந்து வச்சுக்கோண்டா. நீயே திறந்து வச்சுக்கோண்டா. எல்லாத்தையும் மூடு. போமா இங்க. போலான்ற. டேய் நீ வேற கம்மு. சவுண்ட் போடா. எம்டி இவன் எப்படி அந்த பஞ்சு மூஞ்சி ஆயிரம் சமைக்கணும்? பின்னாடி எட்டி வச்சுருவாங்க. ஓடிடலாமா? அப்படியே திரும்பி சவுண்டு அடையாளம் தெரியாம இப்போ ஓடாதா? எல்லாத்தையும் இப்போ எல்லா அடையாளமும் அடிச்சிரு. இப்போ என்ன அடையாளம் இருந்துச்சு? அங்கே எதுனா கிச்சனில் எதுனா திறந்து விட்ருக்கேன். ஃபர்ஸ்ட் போய் அதை எடுத்துடலாம். அப்புறமா அவன் பார்த்துட்டானா அடையாளத்தை அடிப்போம். நீ எல்லாத்தையும் திறந்து வச்சு சரி ஆளு போட்டு இப்படி பண்ணுறானுங்க. சரி இதான் ஸ்க்ரூ டிரைவருக்கான நேரம். தர ஓவல் ஸ்க்ரூ ஷார்ப் ஸ்க்ரூ ஓவல் ஷேப் ஓவல் ஸ்க்ரூ டிரைவர் வேற ஏதாவது வேணும் போல. ஓவல் ஷேப்டு ஸ்க்ரூ வேணும் போல. ஓடில் ஷேப் ஓடில் அந்த மாதிரி ஸ்டார் ஷேப் ஸ்க்ரூ தரது இப்படியே வச்சிருக்கானுடா. இதான் ட்ராப் ஆக்சுவலி. சரி எல்லா கதையும் மூடுறா. நீ தொண்டுட்டு எதுவுமே மூட மாட்டேங்கிறடா. திடீர்னு டைமிங் போட்டுச்சுன்னா என்ன பண்ணுவேன்? டக்குன்னு போய் மூட வேண்டியதுதான். நீ மூட மாட்டேங்க. இப்போ அந்த கிச்சன்ல போய் எல்லாத்தையும் இந்த சைடுல டைமர் ஓடுற மாதிரி சத்தம். டைமிங் தான் ஓடுது.
மட்டும் அவங்க வந்தா என்ன பண்ணுவ நீ? அவ்வளவுதான் தெரிச்சு ஓட எல்லாத்தையும் சாத்தி விட. அதுக்குதான் நீ கிச்சன்ல போய் எல்லாத்தையும் சாத்திட்டு என்ன வேணா தேடி. அப்படின்ற. ஏய் நம்ம வந்து இது அதையே நான் பார்க்கல, இப்பதான் பார்த்தேன். எது வந்தாலும் கிச்சன்ல போய் அந்த கீழே இருக்கிறது எல்லாத்தையும் சாச்சிட்டு தேடு. டைமிங் ஒன்னா கூட டப்புன்னு போய் ஒழிஞ்சிடலாம். இப்பதான் புரியுது சொல்றது. ஆனா அவன் ஒழிஞ்சா கூட ஓ இது சாப்பிடணும். இவன் ஏதோ ஒரு கடை வச்சிருக்கான் போல, மிஸ்டர் மீட் தெரியும்ல அவன மாதிரி. அதுவும் நம்ம ஒரு நாள் போடுறோம். அவனை பத்தி சொல்லாது. சாத்திடுவோம். மேலே போகும், மேலே தான் போகணும், வேற வழி இல்லை. லெஃப்ட் போய் போகலாம். அவன் ரூம் குள்ளே போயிட்டு போய் தைரியமா வாக் பண்ண. இந்த தடவை பயம் இல்லை. தெரியுமா பண்றான் அவன். போயிட்டு என்ன பாரு என்ன பண்றான். அவன் கிட்ட போக கூடாது போல. ஊசி குத்த போறான். எனக்கு தெரிஞ்ச மயக்க ஊசி குத்துறானா? மயக்க ஊசியில என்னமோ நம்மள மியூட் அட்டாக் போறான். நம்மளும் அந்த மாதிரி பண்ணி ஆக்கிடுவானோ. பார்த்தா லாஸ்ட் ஹெச்பி. சரி இந்த தடவை நான் அதான் பண்ண போறேன். யார் சொன்னாலும் நான் பண்ணாலும் பண்ணிக்கோங்க டாடி. கட் பண்ணியே தீர போறேன். கட்டிங் கிளாஸ் நீ நானா அவனா பார்த்தலாம். போடா வெட்டா போடா. என் தப்பிச்சிட போறோம். அவள கேம் ஃபினிஷிங் மட்டும் சொல்றாதீங்க. நான் நிஜமா கண்டறிவேன். என்னாச்சு? ஓடி ஓடு ஓடு ஓடு. உனக்கு இந்த தடவை அடிப்பல்ல, ஓடு. என்னாச்சு? தடி ஊண்டியா? ஐயோ டேய் இவனுக்கு ஓடவும் தெரியல. போ சொல்லி போயா. நம்மளையாச்சும் ஓட விட மாட்டோம். நீ மட்டும் முன்னாடி என்னமோ பண்ண போறோம். நம்மள பண்ணியே தான் போறோம். முடிச்சு கேம் அவ்வளவுதான் முடிச்சு. சரி இந்த கேம் நீங்க ஆடணும்னா போயிட்டு டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருங்க गाइस. அது ஆடி பாருங்க. டிஸ்கிரிப்ஷன்ல இப்போலாம் லிங்க் கொடுத்தா அது வேலை செய்ய மாட்டேங்குது. கேம் பேரே சொல்லிடுறோம். 911 அப்புறமா 911 ப்ரே. அதான் கேமோட பேரு. டைட்டிலே அதான் பாத்து. டைட்டிலே அதான் நீங்க பார்த்து அந்த கேம் போய் விளையாடுங்க. உங்களால முடிக்க முடிஞ்சதுன்னா கமெண்ட்ல கண்டிப்பா சொல்றேன் गाइस. என் டைமிங் வந்து 8 மினிட்ஸ்ல என்னால முடிக்க முடியல. அடுத்து என்ன வீடியோ போடலாம்னு சொல்றேன் गाइस. ஓகே பை.